இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட MDBfixer சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். MDBfixer சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது உங்கள் வீட்டு குக்கர் விசில் சரியாக வரலைங்களா, அது எப்படி சர்வீஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பலூன் மாதிரி வீங்கி உருண்டையாக இருக்குங்க. இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டினியூவாக 10 விசில் 12 விசில் கொடுக்குறதுனால தாங்க. இந்த கேஸ் கட்டு காஞ்சிடுச்சு, இந்த விசில் ஃப்ரீ ஆகிடுச்சு, அதனால் விசில் சரியாக வரல. இப்போ இதெல்லாம் எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் எப்படி வீங்கி இருக்குன்னு. இதை முதல்ல மட்டம் பண்ணுங்க. என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கும் சில வியூவர்ஸ் வருவாங்க. இந்த மாதிரி ஒரு மட்டமான பலகையை வச்சு தட்டினீங்கன்னா மட்டமாகிடுங்க. பாருங்கள், இது மாதிரி தகட்டல் இல்லாமல் ஒரே மாதிரியா. இது பார்த்திங்கன்னா நீங்கள் விசில் அதிகமாக கொடுக்கும்போது வீங்கிடுது. அதனால் பார்த்திங்கன்னா 3 விசில் விட்டு அது ஆறுன பின்னாடி மறுபடியும் 3 விசில் விடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வராது. உள்ளேயும் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா மட்டமான இடத்துல வச்சு இந்த மாதிரி தட்டிக்குங்க. கட்டையில் பார்த்து கவனமாக தட்டுங்க. ஹேண்டில் கட்டாயிடும், இல்லைனா ஹேண்டில் கழட்டிட்டு அப்புறமே தட்டுங்க. இப்போது ஃப்ளாட்டாக புது குக்கர் மாதிரி கீழ் மட்டமாக ஆகிடுச்சுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி மேலே இருக்கிறது லைட்டாக சின்ன சுற்றியில் தட்டுங்க. இது பார்த்திங்கன்னா ஃப்ரெஷரில் வெளிப்பக்கமாக மேல் பக்கமாக தூக்கியிருக்கும். அதை கொஞ்சம் மட்டமாக தட்டிட்டு கமுத்தி ஒரு மட்டமான இடத்துல வச்சு ஒரு ஃப்ளாட்டான பலகை நேராக வச்சு தட்டிக்குங்க. ஏதாவது திகட்டில் இருந்தால் சரியாக போயிடும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீழ் பக்கமாக தட்டுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கமுத்தி வச்சு இந்த மாதிரி மட்டம் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மூடி ஃப்ரீ இல்லாமல் டைட்டாக இருக்குங்க. ஓரளவுக்கு மேல் மூடி பார்த்திங்கன்னா எதுவுமே தொட வேண்டாங்க. இதில் தாங்க கம்ப்ளைண்ட் வரும், வேறு எதுவுமே வராது. பாருங்கள், இதுவும் மட்டமாகிடுச்சு. இப்போது இதுக்கு விசில் மாற்றணுங்க. இந்த நாசிலும் விசிலும் போனால் ஏதோ ஒன்று மாற்றினா செட் ஆகாதுங்க. இந்த மாதிரி செட்டாக மாற்றணுங்க. இது ஒரு 75 ரூபா ஒரு செட்டாக. இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இதை கழட்டணும். மேலே 11 நம்பர் அல்லது 10 நம்பர் செட் ஆகுங்க. அதை மாட்டிட்டு கீழே 12ஆம் நம்பர் போட்டு லூஸ் பண்ணுங்கள். லூஸ் ஆகாத பட்சத்தில் கொஞ்சம் சீமனையில் ஊற போட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு லூஸ் பண்ணலாம். இல்லையா சுற்றியில் லைட்டாக தட்டி லூஸ் பண்ணுங்கள், லூஸ் ஆகிடும். இது அப்பப்போ பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணும். இந்த நாசில் அடைச்சிச்சின்னா தாங்க இந்த சேஃப்டி வால்வ் போகும். இந்த சேஃப்டி வால்வ் சரியாக இருக்கனால விசில் மட்டும் மாற்றினா போதுமானதுங்க. இப்போ விசில் கழட்டியாச்சு. இப்போ புது விசில் மாற்றலாம். அதுக்கு முன்னாடி மேல் பக்கமும் பார்த்திங்கன்னா லைட்டாக வீங்கி இருக்கும். அதையும் ஒரு கட்டை வச்சு மட்டமாக தட்டிக்குங்க. அதிகமாக தட்ட வேண்டாம், மைல்டாக நசுங்கிற மாதிரி தட்டுங்க. என்னுடைய சேனலில் இந்த குக்கர் சர்வீஸ் வீடியோ இல்லாமல் வீட்டு உபயோகப் பொருட்கள், அதாவது மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின், இந்த மாதிரி ஹோம் அப்ளையன்ஸ் பார்த்திங்கன்னா மைனர் ஃபால்ட் அட்டன் பண்ணுறது ஈஸியாக நீங்கள் புரிகிற அளவுக்கு தெளிவாக வீடியோ பண்ணியிருக்கேங்க. அடுத்து தொட்டாங்குச்சியில் ஸ்பூன்ஸ் வீடியோஸ், ஹேண்ட் கிராஃப்ட், PVC பைப் சம்மந்தப்பட்டது, கைவினை பொருட்கள் செய்கிறதுன்னு இன்னும் எக்கச்சக்கமாக அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும். அதையும் மறக்காமல் போய் பாருங்கள். இந்த மாதிரி புது விசிலில் மேலே ஒரு அலுமினிய வாசர் போட்டு ஏற்கனவே கழட்டினதில் ஒரு அலுமினிய வாசர் இருக்கும், அது கீழ் பக்கம் போட்டுக்குங்க. ஒன்றே போதுமானதுங்க. இருந்தாலும் 2 போட்டோம்னா கொஞ்சம் உங்களுக்கு ஏர் லீக் ஆகாமல் இருக்கும். இதையும் பார்த்திங்கன்னா அந்த ஹோல்ஸ் இல்லாமல் அந்த மட்டமான இடத்துல வச்சு டைட் வைங்க. இல்லைனா அந்த ஹோல்ஸ் அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உள் சைடாக வச்சு நீங்கள் டைட் வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா கிரிப்பாக டைட் வச்சுட்டு இப்போ கேஸ் கட்டு மாற்றிக்கலாம். கேஸ் கட் பார்த்திங்கன்னா நீங்கள் குக்கர்லேருந்து கழட்டினோன்னே அது தண்ணியில் ஒரு மணி நேரம் ஊற போட்டு அதுக்கப்புறம் எடுத்து வைங்க. அது அப்படியே வைக்கிறதுனால தான் காஞ்சி போகுது. இப்போ பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுதுங்க. ஓரளவுக்கு டைட்டாகவும் இருக்குங்க. அவ்வளோதாங்க. குக்கர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விசில் போட்டு மூணு பிறகு லைட்டாக விசில் எடுத்தோம்னா ஏர் வரும். அந்த ஏர் வந்துச்சுன்னா உங்களுக்கு குக்கர் லீக்கேஜ் இல்லை அப்படிங்கிறது கன்ஃபார்ம். அடுத்து அந்த விசில் எடுத்துகிட்டு ஊதியும் பாருங்கள், காற்று எங்கே லீக் ஆகுதான்னு. அப்படி ஆகாத பட்சத்தில் நீங்கள் குக்கு பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சுண்டல் ஒரு 50 கிராம் போட்டு ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை விட்டு பார்க்கலாம். எந்த அளவுக்கு சர்வீஸ் பண்ணது பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ குக்கர் வச்சு 5 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. விசில் வர மாதிரி சவுண்ட் வருது. இப்போ விசில் வந்துடும். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. பர்ஃபெக்டாக விசில் வருதுங்க. ஒரு விசில் கட்டானதும் இப்போ 2வது விசில் வரப்போகுதுங்க. இப்போ 2வது விசிலில் நான் விசிலை கொஞ்சம் ஆட்டி பார்க்குறேன், அடங்குதானே இல்லை, ப்ரெஷர் பர்ஃபெக்டாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் முயற்சி செஞ்சிங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். எனக்கும் சில வியூவர்ஸ் வருவாங்க, அவங்களுக்கு ஒரு சிறந்த வீடியோ போய் சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம் தௌலத் பாஷா. வணக்கம்.